ஹாய் ஹலோ இருக்கும் guys, நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீ பார்த்துக்கிட்டு Fiverr Tamizha. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்ககிட்ட பேனர் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பேனர் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு பேனர் கார்டு அப்ளை பண்ணுற அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேனர் அக்கௌண்ட் இல்லைன்னா ஆல்ரெடி பேனர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுற அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களும் பேனர் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ வாங்க பேனர் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மேலே இருக்க சர்ச் பாரில் payoneer.com டைப் பண்ணிட்டு அதை சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல சைன்இன் இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களோட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி யூசர் நேம் கொடுக்கணும். இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி என்னோட அக்கௌண்டோட டீட்டெயில்ஸை நான் இதில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இப்படி காட்டுது. ஸோ உங்களோட இமெயில் ஐடி இந்த இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு இதில் கொடுத்துட்டு சைன்இன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேனரோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன பேலன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ லேட்டஸ்ட்டாக நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்ற பற்றி இதில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட் அமௌண்ட் டு பே, அதாவது நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா அவங்ககிட்டையும் பேனர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எதுவும் இவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பேனர் டு பேனர் டிரான்சாக்ஷன் பண்ணுறது ஃப்ரீ. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் த வேர்ட், அதாவது உங்களோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி அவங்க இதில் சைன் அப் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் பிஸ்னஸ் பேமெண்ட் ஆன் த கோ, அதாவது உங்களோட பேனர் அக்கௌண்ட் நடக்கிற டிரான்சாக்ஷன் அண்ட் டீட்டெயில்ஸை உடனுக்குடன் பார்க்கறதுக்கு உங்கள் ஃபோனில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இது கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி இதில் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாகவே ட்ராக் பண்ணக்கூடிய வசதி இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் கார்டு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேனர் கார்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னடா கைஸ், நம்மளால இப்போதைக்கு பேனர் கார்டை அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட $100 அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் டிரான்சாக்ஷன் இருந்தால் தான் நம்மளால இந்த கார்டை அப்ளை பண்ண முடியும். ஃபைவர் eBay அப்படின்ற மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து உங்களுக்கு $100 ஈக்குவலான அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருந்தா மட்டும்தான் உங்களால பேனர் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ எல்லாரும் கேட்டுட்டு இருந்த விஷயம் இதே தான், எப்படி ப்ரோ பேனர் கார்டு அப்ளை பண்ணுறேன், எப்படி ப்ரோ பேனர் கார்டு அப்ளை பண்ணுறது. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த 6 மாதத்துக்குள்ள உங்களோட அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட $100 ஈக்குவலான அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட $100 ஈக்குவலான அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டுமே தான் உங்களால் பேனர் கார்டை அப்ளை பண்ண முடியும். ஸோ $100 ரீச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு பேனர் கார்டை அப்ளை பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த 6 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட $100 ஈக்குவலான அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தால் மட்டுமே தான் உங்களால் பேனர் கார்டை அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தை எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிசீவ் ஆகிற ஃபண்ட் எல்லாத்தையும் உங்களோட பேனருக்கு ரிசீவ் பண்ணி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பேனர் கார்டை அப்ளை பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக $100 ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களும் பேனர் கார்டை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு Fiverr Tamizha, தமிழ்நாட்டிலிருந்து உலகத்தை கட்டியிருக்கோம்.